الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله وما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் பேரருளால் சங்கை மிகுந்த ஒரு மாதத்தினுடைய முந்தைய மகத்துவம் மிக்க மாண்பு மிக்க சிறப்பு மிக்க முந்தைய 10 நாட்களில் இரண்டாம் நாளான இந்த ஜும்மாவுடைய நாளை அடைய பெற்று ஜும்மா தொழுகைக்காக வேண்டி நாம் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கின்றோம். துவங்கி இருக்கக்கூடிய இந்த மாதத்திற்கு துல்ஹஜ்ஜுடைய மாதம் என்பதாக சொல்லப்படும். துல்ஹஜ் என்று சொன்னால் ஹஜ் என்ற வலுப்பமான மேன்மை மிகு அமலை தன்னுள் அடக்கி வைத்திருக்கக்கூடிய மாதம். ஹஜ்ஜுடைய அமலை பொதிந்த ஒரு மாதம் என்பதாக பெயர். இந்த மாதத்தினுடைய முந்தைய 10 நாட்கள் குறித்து அதனுடைய மகத்துவத்தை குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த 10 நாட்களுடைய அமல்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதிகளை குறித்து அல்லாஹ் தன்னுடைய அருளை தன்னுடைய மகஃபிரத்தை மக்கள் கேட்கக்கூடிய துஆக்களை அங்கீகரிக்கும் விஷயத்திலே இந்த 10 நாட்களுக்கு நிகராக எந்த நாளும் இல்லை என்பதனை நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் குழுமியிருந்த சபையிலே அனைத்து சஹாபாக்களுமே அதிசயப்படக்கூடிய வகையில் சுருக்கமாக ஒரு செய்தியை சொன்னார்கள். துல்ஹஜ் மாதத்தினுடைய முந்தைய 10 நாட்களுக்கு எவ்வளவு சிறப்பு என்று சொன்னால், இவ்வளவு மகிமை என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் எல்லாம் அப்படியா என்று அதிசயப்பட்டு கேட்டார்கள். பெருமானார்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? மாமின் ஐயாமில் அமலி சாலிஹி அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷர். அடியார்கள் செய்யக்கூடிய அமல்களை, அந்த அமல்களை அல்லாஹ் விரும்புவது ஏனைய காலங்களிலே செய்யக்கூடிய அமல்களை காண அதிகமாக விருப்பம் கொள்கின்றான். மற்ற காலங்களிலே அமல்கள் செய்வது அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல், அஹப்பு முஹப்பான செயல்தான். என்றாலும் இந்த 10 நாட்களிலே அந்த நற்செயல்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய வெகுமதி இருக்குகின்றது, அல்லாஹ் அளிக்கக்கூடிய பரிசுகள் இருக்குகின்றது, நன்மைகள் இருக்குகின்றது. அது பாரதூரமானது என்று சொல்லும் வகையிலே இந்த 10 நாட்களை மகிமைப்படுத்தினார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி எழுந்தது. அப்போ எவ்வளோ காலங்கள் எவ்வளோ அமல்கள் செய்கிறோம், அந்த அமல்கள் எல்லாத்தை விடவும் இந்த 10 நாட்கள் அமல் செய்கிறவங்களுக்கு நிறைய கூலியா, அவ்வளவு நன்மையா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முக்கியமான ஒரு பதிலையும் அவர்கள் கேட்டுக்கொண்டு பதில் சொல்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், எங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி. அமல்களிலேயே மிகப்பெரிய அமல் இஸ்லாத்திலே அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று ஜிஹாது செய்வது, தன்னுடைய உயிரை பொருளை எல்லாத்தையும் குடும்பத்தை எல்லாம் விட்டு அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் செய்வதற்காக ஜிஹாதுக்கு போகிறது தான் பெரிய அமல் என்பதாக மிகப்பெரிய அமலாக கருதி வைத்திருக்கின்றோம்.
அந்த ஜிஹாதுக்கு போவதை விடவும் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முந்தைய 10 நாட்களுக்கு அவ்வளவு நன்மைகள் உண்டான்னு கேட்டாங்க. ஒரே கேள்வி. ரசூல்லா சொன்ன வார்த்தைக்கு அவங்க கேட்ட கேள்வி. ரசூல்லா என்ன சொன்னாங்க? ஆமாண்டா, நாம் வாஸ்தவம்தான், ஜிஹாதுக்கு போவதை விடவும் இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு அதிக சவாபு. என்றாலும் ஒருவர் ஜிஹாதிலே கலந்து தன்னுடைய உயிரோடும் பொருளோடும் போனார், அங்கு உயிரை இழந்தார் அல்லாஹ்வுக்காக வேண்டி, ஷஹீதாயிட்டார் அல்லவா, அவருடைய கூலி தனி. அப்படி இல்லாமல் ஜிஹாதுக்கு போய் வெற்றியோ தோல்வியோ அடைந்து திரும்புவாரையானால் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய நன்மைகளை விட இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முந்தைய 10 நாட்களுக்கு அல்லாஹ் நிறைய சவாபை வழங்குறான், அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான் என்பதாக சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸினை கிதாபுகளில் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வலுப்பமான ஒரு 10 நாட்கள் என்று சொன்னால் நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி கேட்போம் தெரியுமா? ரமலானுடைய மாதத்தில் பிந்திய 10 நாளை இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க, பிந்திய 10 இரவுகள், பிந்திய 10 நாட்களை ரொம்ப உயர்ந்த நாட்கள், எல்லாம் நரக விடுதலை கொடுக்குறான். அந்த நாட்களில் ரொம்ப சிறப்பு, இரவெல்லாம் நின்று வணங்குவோம். எப்போ? ரமலானுடைய பிந்திய 10. அப்போது நமக்கெல்லாம் ஒரு கேள்வி, நம்ம எல்லாரும் கேட்பதான், எல்லா மனசும் இருக்குது. ரமலானுடைய மாதத்தினுடைய பிந்திய 10 நாட்களை விடவும் சஹாபாக்கள் ஜிஹாதை கேட்டாங்க, நம்ம அதான் கேட்போம். அப்போ ரமலானில் 10 நாள் சிறப்பான நாள் தானே கடைசியில் அல்லாஹ் நரக விடுதலை கொடுக்குறான். ஆமாம், சிறப்பான நாட்கள் தான், சந்தேகம் இல்லை. 3 வலுவான காரணங்களை அந்த பிந்திய 10 பெற்றிருப்பதே குர்ஆனே சொல்லுது. ஒன்றாவது என்ன? உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அந்த பிந்திய 10 நாட்களில் அந்த லைலத்துல் கத்ரில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். குர்ஆன் இறங்கியது மிகப்பெரிய பிரம்மாண்டம். எப்போ? ரமலானுடைய மாதத்தில். 2வது சிறப்பு என்ன? லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். ரமலானுடைய மாதத்தின் பிந்திய 10 நாட்டில் தான் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இருக்கிறது. 2 காரணம். 3வது தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇஸ்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம். அந்த லைலத்துல் கத்ரில் பிந்திய 10 ரமலானுடைய பிந்திய 10 லைலத்துல் கத்ரில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மலக்குகள், எண்ணற்ற மலக்குகள் புடைசூழ் அல்லாஹ்வுடைய கிருபைகள் ரஹமத்துகள் எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு சுபுஹ் வரையில் அவர்கள் பங்கீடு செய்கின்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? இந்த 3 சிறப்பு ரமலானுக்கு இருக்கும் பொழுது அதை விடவும் சிறந்ததா இந்த 10 நாட்கள் என்பதாக நம்மளை கேட்போமா இல்லையா? இந்த கேள்விக்கு விடை என்ன என்பதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக அந்த 10 நாட்களுக்கு, ரமலானுடைய பிந்திய 10 நாட்களுக்கு அல்லாஹ் சிறப்பு வச்சிருக்கிறான், ஆதாரபூர்வமான செய்தி தான். என்றாலும் இந்த 10 நாட்கள், இந்த துல்ஹஜ்ஜாவுடைய முந்தைய 10 நாட்களுக்கு சிறப்பு அதிகம் இருப்பதை நாம் மறுக்க முடியாத ஆதாரங்களும் இருக்கின்றன. குர்ஆனில் இருக்குது, ஹதீஸில் இருக்குது. அதில் 3 எப்படி அந்த 3 காரணங்கள் சொன்னோம் இல்லையா? லைலத்துல் கத்ரில் குர்ஆன் இறங்குச்சு, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இருக்குது, மலக்குகள் இறங்கி அல்லாஹ்வுடைய அருள் பங்கீடு செய்கிறாங்க. இந்த 3 வலுவான காரணம். அதே 3 வலுவான காரணங்களை இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முந்தைய 10ற்கு நாம் கூற முடியும் குர்ஆன் ஹதீஸை கொண்டு. முந்தைய 2 காரணங்களை பார்த்தோம்னா நம்முடைய அறிவுக்கு புலப்படும். நிச்சயமாக இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முந்தைய 10 எல்லா நாட்களை விட சிறந்த நாள் தான்பா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வலுவான காரணம் மற்ற எல்லா நாட்களை விடவும், ஆண்டினுடைய எல்லா நாட்களை விடவும் துல்ஹஜ் மாதத்துடைய முந்தைய 10 நாளுக்கு சிறப்பு இருக்கிறது வாஸ்தவம்தான் என்பதாக ஒவ்வொரு மூமினுடைய அறிவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆதாரம். என்ன ஆதாரம் சொன்னால், ஃபீஹி இஜ்திமாவு ஜமீஉல் இபாதாத். இந்த 10 நாட்களில் தான் அல்லாஹு தஆலா கடமையாக ஆக்கி இருக்கக்கூடிய எல்லா ஃபர்துகளையும் அல்லாஹ் சங்கமித்து வைத்திருக்கக்கூடிய 10 நாட்கள்.
அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கக்கூடிய எல்லா கடமைகளையும் செய்வதற்கு ஏதுவான நாட்கள் இந்த 10 நாளில் தான் செய்ய முடியும். தொழுகை எல்லா நாட்களிலும் தொழுகை இருக்கிறது. நோன்பு எப்போ வேணாலும் வைக்கலாம். ஃபர்தான நோன்பு ரமதானில், நோன்பு எப்போ வேணாலும் வைக்கலாம். அதே மாதிரி ஜகாத் எல்லா காலங்களிலும் வருஷம் முடிஞ்சிடுச்சுன்னா கொடுக்க தான் வேணும். ஆனால் இந்த ஹஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹஜ்ஜுடைய அமலை எந்த மாதத்துலையும் செய்ய முடியாது. ஹஜ்ஜை போய் ரமதானில் செய்ய முடியாது, ஷவ்வாலில் செய்ய முடியாது, ஹஜ்ஜை வேறு எந்த முஹர்ரத்தில் போய் செய்ய முடியாது. ஹஜ்ஜை இந்த 10 நாளில் தான் செய்ய முடியும். இந்த 10 நாளுக்குள்ள தான் ஹஜ்ஜுடைய அமல் இருக்குகின்றது. ஆச்சுங்களா? அடுத்த உலுஹியா, குர்பானி. அப்போ வாஜிபான கடமையாக இருக்கக்கூடிய மிக உயர்ந்த தன்னுடைய உயிர் பொருள் ஆவி அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்பதனை நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்து காட்டிய அந்த வழி மரபை இந்த உலகம் உள்ளளவும் கடமையாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய வசதி படைத்தவர்களுக்கு வாஜிபான அமல் இந்த உல்ஹையா என்ற அமலை இந்த துல்ஹஜில் தான் செய்ய முடியும். 10, 11, 12 ஆச்சுங்களா? இந்த எல்லா அமல்களுமே சங்கமிப்பதின் காரணமாக மற்ற காலங்களில் சங்கமிக்காது. ரமதானிலே சங்கமித்து வராது. ஹஜ்ஜு செய்யலாம் முடியாது, உம்ரா செய்யலாம். அப்போது இது எல்லா 5 கடமைகளும் ஒன்று சேருவதன் காரணமாக இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முந்திய 10 நாட்கள் சிறப்பு பெறுகின்றன. இது ஒரு வலுவான காரணம். இரண்டாவது ஒரு காரணம், அதுவும் வலுவான காரணம், நம்முடைய அறிவுகளுக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம். ரெண்டாவது என்னங்க, இந்த மாதத்திலே இந்த 10 நாட்களுக்குள் யௌமுல் அரஃபா, அரஃபாவுடைய நாள் வருகின்றது. அரஃபாவுடைய நாள் வருகின்றது. இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுடைய நாள் இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் இது அரஃபாவுடைய நாளாக இருக்கும். அப்போ அந்த நாளை குறித்த சிறப்புகளை எல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். குறிப்பாக அந்த நாளிலே நோன்பு வைக்கப்பட வேண்டும். நஃபில் நோன்பு தான். அதற்கு கூலி என்னன்னு கேட்டால், கடந்து போன ஒரு வருடத்துடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், வரக்கூடிய ஒரு வருடத்துடைய பாவங்களையும் சிறிய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிடலாம். அப்போது 2 வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு நோன்பு காரணமாக இருப்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போது அந்த முந்திய அந்த ரமதானில் பிந்திய 10க்கு மரியாதை வருவது எதை கொண்டு? லைலத்துல் கத்ர் என்ற இரவை கொண்டு. அந்த 10 நாட்கள் உள்ள ஒரு இரவு இருக்குது, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. இந்த 10 நாட்களுக்கு துல்ஹஜ்ஜுடைய மாதத்துடைய முந்திய 10 நாட்களிலே ஒரு பகல் இருக்கிறது. எப்படி அந்த ஒரு இரவின் காரணமாக அந்த மாதம் பூராவும் மரியாதைக்கு ஆளாக்கப்பட்டதோ, கண்ணியத்திற்கு உரியதாக மாறியதோ, அதுபோன்று அல்லாஹு தஆலா இந்த 9வது நாளை, இந்த முந்திய 10ன் 9வது நாளை அல்லாஹு தஆலா அரஃபா நாளாக ஆக்கி வைத்திருப்பது மிகப்பெரிய சிறப்பு. என்ன சிறப்பு அரஃபா நாளுக்கு என்று பார்த்தா, அன்று ஒரே ஒரு தடவை ஹஜ்ரத் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னால், உலகத்துக்கு அறிவிப்பு கொடுங்க, கஅபத்துல்லாஹ்வை கட்டி முடிச்சாச்சு, ஹஜ்ஜு செய்ய வாங்க என்பதாக கேட்டாங்க. யா அல்லாஹ், ஒரு மனுஷன் கூட இங்கே இல்லையே, ஏன் நான் ஒரு ஆள் தானே இருக்கிறேன், யாருக்கு அறிவிப்பு கொடுத்து யார் வரப்போகிறா என்று கேட்ட பொழுது, சொல்லுவது உமது கடமை, சென்று சேர்ப்பது என்னுடைய கடமைன்ட்டாங்க. நான் எல்லாரும் கல்பில் கொண்டு சேர்த்துருவேன். யார் யாருக்கெல்லாம் கியாமத்து வரைக்கும் ஹஜ்ஜு நசீபாக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் எல்லோரும் அதை லப்பைக் சொல்லுவார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை கேட்க வைத்தான், பதில் சொல்லிட்டாங்க. சொல்லுவது தான் அவங்க வேலை. ஒரே ஒரு நாள் தான் சொன்னாங்க. இந்த ஒரு அழைப்பு, ஒரு நாள் கொடுத்த அழைப்பினுடைய அந்த வளம், அதனுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள். வருஷம் நோட்டீஸ் எல்லாம் அடித்து வாங்குவாங்கன்னு கூப்பிடல. அரபு நாடு வாங்க வாங்க ஹஜ்ஜு ஆயிடுச்சு எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்றாங்களா? யாராவது சொல்கிறாங்களா ஹஜ்ஜுக்கு ரொம்ப கூடுறாங்கன்ட்டு? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் எழுதித்தான். மக்கள் கூடுறாங்க, போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. அப்போ யாரின் மீதெல்லாம் அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக அல்லாஹ் அன்று நசீபாக்கி வச்சுட்டானோ அவர்கள் ஹஜ்ஜுக்கு போயே தீருவாங்க, சந்தேகமே இல்லை. ஏழையாக இருந்தாலும் சரி, வாகனமற்றவர்களாக, காசு பணமெல்லாம் கணக்கு கிடையாது.
குர்ஆன்ல அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை சொல்லும் பொழுது, இப்ராஹீமே நீங்கள் ஹஜ்ஜுக்காக மக்களுக்கு அறிவிப்பு தாங்கன்னு சொன்னான் இல்லையா, அந்த ஆயத்தின் பிற்பகுதியில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஅலா குல்லி லாமிரி யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். யாருக்கெல்லாம் நாம் ஹஜ்ஜை நசீபாக்கி விடுவோமோ அந்த மக்கள் உலகத்தில் எந்த கடை கோடியில் இருந்தாலும் அவர்களுடைய வாகனங்கள் நடக்க முடியாத பலகீனமாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அவர்களுக்கு ஹஜ்ஜை விதியாக்கி விடுவானேயானால், நசீபாக்கி வைத்து விடுவானேயானால் அவர்களை அந்த வாகனங்கள் கொண்டு வந்து சேர்த்து விடும் அப்படிங்கிறான் அல்லாஹ். இப்போ அல்லாஹு தஆலா விதியாக்கிட்டான், நசீபாக்கிட்டான்னு சொன்னால் எப்படியோ ஒன்று சேர்ந்துருவாங்க, யாரும் திறக்க முடியாது என்பதனை அல்லாஹ் அன்றைக்கி சொன்னான் பாருங்கள். இதெல்லாம் நம்ம மனசில் இருந்துச்சு தான். அதை இந்த 4 நாளாக இந்த வலைத்தளங்களில் ஒரு செய்தி சுற்றி சுற்றி வருது, எல்லாம் பார்த்துருப்பீங்க. வலைத்தளத்தில் நெட்டில் ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்குது. லிபியாவை சேர்ந்த ஒருவர், ஒரு ஹாஜி, ஆமீருங்கிற பேர், நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள். ஆமீர்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு ஏற்பாடு செஞ்சு பதிவு செஞ்சுட்டாரு. அவருக்கு பேரும் வந்துருச்சு. ஆனால் அவருடைய பேர் லிஸ்ட்டு கடைசியாக இருந்துருக்குது போல் இருக்குது. ஏதோ ஒரு பாஸ்போர்ட்டில் கோளாறு. ஹஜ்ஜுக்கு போகிறதுக்காக வேண்டி ஒரு 4 நாளைக்கு முன்னே எல்லோரும் ஏறிட்டாங்க, போகிறாங்க. இவரும் போகிறாரு. உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, இது கொஞ்சம் இருங்க என்பதாக அதிகாரிகள் தடுத்து வைக்கிறாங்க. மற்றவங்களாம் போயிட்டே இருக்கிறாங்க. போய் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. இவருக்கு லேட்டானதின் காரணமாக கடைசியாக சரி நீங்கள் போகலாம் என்பதாக இங்கே அனுமதிச்சுட்டாங்க. அங்கே ஃப்ளைட்டுக்கிட்ட போனால் டைம் அடித்து எடுத்துட்டாங்க. டேக் ஆஃப் ஆகி போச்சு, மேலே போயிடுச்சு. இவரு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு இந்த வருஷம் ஹஜ்ஜு கிடையாது. ஏன்னா கடைசி ஃப்ளைட் அதுதான். இந்த வருஷம் உங்களுக்கு ஹஜ்ஜு இல்லை போல் இருக்குது, நீங்கள் இன்ஷா அல்லாஹ் போகலாம் அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க. இவர் என்ன செய்கிறாரு, நான் சிறுக காசை சேர்த்து இவ்வளவு காலமாக 30-40 வருஷமாக நல்லாட்ட அழுது தொழுது எனக்கு நசீபை தாத்தான்னு நான் கேட்டேன் அழுதேன். எல்லாம் எனக்கு நசீபை கொடுத்தான். இந்த அளவுக்கு நான் ஏற்பட்ட வரைக்கும் வந்துட்டேன். என் பேரும் அனுமதியில் இருக்குது. அதனால் அல்லாஹ் என்னை அழைச்சிக்குவான். அல்லாஹ்வுடைய அழைப்பு தான் நீங்கள் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் போக மாட்டேன், வெயிட் பண்ணி தான் உட்காந்துட்டார். இருந்தாக்கா இந்த ஃப்ளைட் மேலே போனது நடுவானத்துக்கு போய் ஏதோ சின்ன கோளாறின் காரணமாக திருப்பி கொண்டாந்து இறக்கிட்டாங்க. அப்போ கேள்விப்படுறாரு இவர், மாதிரி ஃப்ளைட்டு திரும்பி வந்துருச்சு. திரும்ப போகிறார், தான் வந்துருச்சு இல்லை நான் ஏறிக்கிறேங்கும்போது அந்த விமானி சொல்கிறாரு, இல்லை இங்கெல்லாம் ஆள் சரியாயிடுச்சு, உங்கள் பேரை கேன்சல் பண்ணியாச்சு, உங்களுக்கு இல்லைன்றார். திரும்ப சொல்கிறார், நான் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் அல்லாஹ்ட்ட கேட்பேன், அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்று திரும்ப உறுதியாக அமர்கின்றார். 2ஆம் முறையாகவும் அந்த ஃப்ளைட் மேலே போய் கோளாறு ஆகி கீழே இறக்கிட்டார். அப்போ அந்த விமானி நினைக்கிறாரு, இல்லை இவர் ஒரு ஹாஜியை நம்ம விட்டுட்டு போகிறோம், அது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை போல் இருக்குது, அதனால் அவர் ஏற்றுனா தான் நான் அழைச்சிட்டே போவேன், ஃப்ளைட்டை எடுப்பேன்ட்டாராம். பிறகு அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டு போய் சேர்ந்தாருங்கிற செய்தியை வலைத்தளங்களெல்லாம் போயிட்டு. அல்லாஹு தஆலா அழைப்பு கொடுத்து விடுவானேயானால் யாரும் தடுக்க முடியாது. அது அவர்கிட்ட வாகனம் இல்லை, வசதி இல்லை அப்படி விடால் கூட அல்லாஹ் கொண்டு சேர்ப்பது அவங்க கடமை என்பதனை நமக்கெல்லாம் இது ஒரு சாட்சியாக இருந்துகிட்டு இருக்குது. கயர் அப்போது அந்த அரஃபாவுடைய நாள் நமக்கு 2வது ஆதாரம் சிறந்த நாள் என்பதற்காக வேண்டும். என்ன ஆதாரங்க? அப்போ அல்லாஹு தஆலா ஒரே ஒரு முறை தான் அழைப்பு கொடுக்க சொன்னால், ஒவ்வொரு ஆண்டிலும் உலகத்தின் கடை கோடியில் இருந்தும் கூட மக்கள் ஒன்று சேர்றாங்க பாருங்கள். அல்லாஹ் ஒருத்தவங்க இருக்கிறான். இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் ஹஜ்ஜுடைய ஆதாரம். எப்படி? அந்த மஹ்ஷர் பெருவெளியிலே, மஹ்ஷர் மைதானத்தில் நாளைக்கு கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் மக்கள் எழுப்பப்படும் பொழுது அங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அந்த பாஷை இந்த பாஷை, அவன் இவன் என்று எந்த வித்தியாசமும் இல்லாமல் அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு முன்னால் அனைவர்கள் அடிமைகள். அல்லாஹு தஆலா தான் ரப்பு என்பதனை காட்டக்கூடிய அந்த பிரம்மாண்டமான காட்சியை அல்லாஹ் ஒவ்வொரு ஆண்டும் உலகத்தில் வச்சு நமக்கு ஒரு நமூனா காட்டிக்கிட்டே இருக்க அடையாளத்தை பார்ப்பா.
மஹ்ஷர் மைதானத்து மாதிரி அந்த அரஃபா மைதானத்தை பாரு, அங்கே ஒரே உடை எல்லாரும். இது எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த பாஷையாக இருந்தாலும் சரி, என்ன நிறத்தில் இருந்தாலும் சரி, அங்கே வித்தியாசம் கிடையாது. எல்லோருக்கும் அந்த கஃபன் ஆடை தான். கியாமத்தில் நிற்பாங்க இல்லையா, கீழே ஒரு ஆடை மேலே ஒரு ஆடை, கஃபன் ஆடை அணிந்தவர்களாக. அந்த கஃபனுடைய ஆடையை அணிந்த நிலையில் லட்ச பேர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜனசமுத்திரம், கடல், மனித கடல். அது சொல்லுவாங்கள்ல தமிழ் சமுத்திரமாக இருந்துச்சு என்பதாக பேருக்கு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே கடல் தான், உண்மையிலேயே ஜனசமுத்திரம் தான். எப்படி இருக்குது பாருங்கள். எல்லோரும் ஒரே ஆடை, எல்லோருடைய வாயிலும் ஒரே வார்த்தை. என்ன சொல்கிறாங்க? லப்பை தல்பியா. எல்லோரும் தல்பியா சொன்னவர்களாக, எல்லோரும் 2 ஆடை. அன்றைக்கி கியாமத்துடைய நாளில் நிற்க போகிறத இங்கே ஒவ்வொரு வருஷமும் அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு நமூனாவாக, ஒரு ஆதாரமாக, அத்தாட்சியாக காட்டிக்கிட்டு இருக்கிறான். இது உலகத்தில் எந்த ஆட்சியால் செய்ய முடியும்? எந்த அதிகாரத்தால் கூட்ட முடியும்? உலகத்தில் எந்த ஒரு ஆட்சியும் உலகமே சேர்ந்து செஞ்சாலும் கூட செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஜனசமுத்திரம் கூடப்படுவதை காரணம் என்ன? அல்லாஹ் அந்த அழைத்த ஒரே அழைப்பு, வாதின் பின்னாசிபில் ஹஜ், ஹஜ்ஜை கொண்டு நபி இப்ராஹிமே அழைப்பு கொடுங்க அப்படின்ட்டான். அப்படிப்பட்ட அந்த அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுடைய செயல்பாடுகளை குறித்து நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த நாளில் யன்ஸிலுல்லாஹு தஆலா இலா ஸமாஇ துன்யா, அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அரிசிலேருந்து இறங்கி முதல் வானத்துக்கு வந்துடுறான். முதல் வானத்தின் பக்கம் வந்து இப்போ யுபாஹி பி அஹலில் அருளி அஹலி சமா, வானவர்கள், வானில் உள்ள மலக்குகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் பெருமையாக பேசுகிறான். பார்த்தீங்களா? என்னுடைய அடியார்களை பார்த்தீர்களா? என்னுடைய பெயரை சொன்னவர்களாக, என்னுடைய அழைப்புக்கு ஹாஜர் சொன்னவர்களாக எப்படி கூடியிருக்கிறாங்க. அவர்களுடைய காசு இல்லை, பணம், எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. பாருங்கள், எல்லாரும் ஒரே மாதிரியான ஆடைகள் அணிந்தவர்களாக எல்லோருமே எப்படி நிற்கிறாங்க பாருங்கள். இதை விட எனக்கு பெருமை எனக்கு வேறு என்ன இருக்குது என்பதாக சொல்லி எல்லாம் என்ன செய்கிறான்? மலக்குகளை சாட்சி வைத்து எல்லாருடைய பாவங்களையும் மன்னிச்சேங்கிறான். எல்லோருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுவது. அப்போ அல்லாஹு தஆலா அந்த ஒரு பகலை இந்த 10 நாட்களில் வைத்திருப்பதன் காரணமாகவே இந்த 10 நாட்களும் சிறப்பிற்குரிய நாட்களாக மாறுகின்றன. அடுத்தபடியாக அல்லாஹு தஆலா இந்த 10 நாட்களை குறித்து வல் ஃபஜ்ர் சூராவிலே ஆரம்ப 4 வசனங்களிலே அல்லாஹு தஆலா சிறப்பித்து கூறுகின்றான். வல் ஃபஜ்ர், காலை நேரத்தின் மீது ஆணையாக. அப்போது ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஃபஜ்ர்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய சத்தியம் வந்து துல்ஹஜ் மாதத்துடைய முதல் ஃபஜ்ரை சொல்கிறான் அல்லாஹ். லயாலின் அஷ்ர் என்று சொன்னால் 10 நாட்களையும் அல்லாஹ் தஆலா சத்தியமிடுகின்றான். வஷ்ஷஃபஇ வல் வத்ர், இரட்டையின் மீது சத்தியமாக, ஒற்றையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லுவது, இரட்டை என்பது 10ஆம் நாளாகவும், ஒற்றை என்பது 9வது நாளான அந்த அரஃபா நாளையும் கொண்டு அல்லாஹ் சத்தியம் பண்ணுறான். வல்லைலி இதா யஸ்ர் என்று சொல்லும் பொழுது அந்த 9க்கும் 10க்கும் மத்தியில் உண்டான இரவே அல்லாஹ் சொல்வதாக அவர்கள் ஹதீஸில் சொல்லி காட்டுவார்கள். அப்படிப்பட்ட பல சிறப்புகளை வாய்ந்த பெருமதியான 10 நாட்கள் இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய அமல்கள். அப்போது ஜிக்ர்கள் செய்யணும். அப்போ 5 விஷயங்களை நமக்கு உலமாக்கள் சொல்லி காட்டுவாங்க. 1ஆவதாக அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், வதுகுருல்லாஹ ஃபி ஐயாமி மாதூதாத். வதுகுருல்லாஹ ஃபி ஐயாமி மாதூதாத், குறிப்பிடப்பட்ட அந்த நாட்களிலே அல்லாஹ் அதிகமாக ஜிக்ர் செய்யுங்க. அதிகமாக அல்லாஹு தஆலாவை ஜிக்ர் செய்வது. ஒவ்வொரு சின்ன செயல்களுக்கும் அல்லாஹ் நன்மைகளை பன்மடங்காக கொடுக்குறான். ஏன்னா அல்லாஹ் யுஹிப், விரும்புகிறான், முஹப்பத்தை வைக்கிறான். மற்ற நாட்களில் செய்யப்படக்கூடிய திக்ரை விடவும் இந்த 10 நாட்கள் அங்கே காபாவை சுற்றி அங்கே ஹரம் ஷரீஃபில் மற்ற எல்லா அமல்கள்லையும் செய்து கொண்டிருப்பதை அல்லாஹ் பார்க்குறான். அதே நாளிலே இங்கே அமல் செய்யும் பொழுது அல்லாஹ் அதையும் விரும்புகின்றான். அப்போது அதிகமாக நீங்கள் ஜிக்ர் செய்யுங்கள் சொல்லுவாங்க உலமாக்கள். அடுத்து திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை நாம் அதிகமாக ஓதச் செய்வது. 4வது மூணாவதாக இஸ்திக்ஃபார்கள் அதிகமாக செய்கிறது. அடுத்தபடியாக
நம்முடைய துஆக்களை அதிகமாக அல்லாஹு தாலாவிடத்தில் ஹலாலான ஹாஜத்துகளை நிறைய கேட்குறது. இப்படிப்பட்ட இந்த அமல்கள் அப்போ என்ன, தௌபா செய்கிறது, திக்ர் செய்கிறது, குர்ஆன் ஓதுவது, நிறைய தக்பீர்களை சொல்கிறது. தக்பீர்கள், ஏன்னா அங்கே ஹாஜிகள் எல்லாம் தல்பியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே தல்பியாலாம் சொல்ல முடியாது. இங்கே அதற்கு நிகரான தக்பீர்களை அதிகமாக சொல்லும் பொழுது அல்லாஹ் தல்பியா சொன்ன மாதிரி அந்த அமல்களை எல்லாம் கபூல் செஞ்சு கொள்கின்றான். முக்கியமாக குறிப்பாக வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அந்த அரஃபா தினத்தன்று நோன்பு இருப்பது மிக முக்கியமான ஒரு அமல். அதை நாம் கடைபிடித்து கொள்ள வேண்டும். அந்த அரஃபாவுடைய நோன்பிற்கு நிறைய சிறப்புகளை நாம் நிறைய சொல்லியிருக்கிறோம், கேட்டிருப்பீங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வரக்கூடிய இந்த 10 நாட்கள், இப்போ 2ஆம் நாளில் நம்ம இருக்கிறோம், இந்த 10 நாட்களையும் நல்ல அமல்களிலே கழிப்பது, பிறநாள் அன்று சிறப்பான முறையில் பிறநாள் தொழுகைக்கு வருவது, குர்பானி செய்து கொள்வது, அதுக்கு அடுத்த நாள் 2 நாள் குர்பானி செய்வது, தள்ளி போகும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட நல்ல அமல்களை எல்லாம் ஒன்று சேர்ந்திருப்பதன் காரணமாகத்தான் இந்த 10 நாட்களை மிக சிறந்த நாட்கள். அல்லாஹு தாலா ஏனைய நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை விரும்புவதை விட அதிகமாக விரும்பலாம் என்பதாக சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட நல்ல அமல்களை செய்வதற்கு நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.